உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24. இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே நீதிமான்களாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். ஆம், யார் நீதிமான்? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் என்று எசேக்கியேல் 18:9 நாம் வாசிக்கிறோம். ஆம், அவருடைய கட்டளைகளின்படி நடந்து நீங்கள் நீதிமானாயிருப்பதினால் அவருடைய நீதி நியாயங்களை அறிந்து அதன்படி உண்மையாய் கீழ்ப்படுகிற நீதிமான்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் விரும்புகிற காரியம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமானாய் இருந்து உம்முடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறாங்கப்பா. நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.